ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் கூட காசு இல்ல. ஒரு 5000 கொடுங்க, ஒரு கால் வருவாரு. என்னதுமே முடியாதவங்க. எங்க வாழ்க்கையில ஏன் வந்து ஏன் சர்டிபிகேட் எதுக்கு நீ வெரிஃபிகேஷன் பண்ணி கேளு ஒரிஜினலா? ஏன் சர்டிபிகேட் ஒரிஜினலா எப்படி நீங்க வெரிஃபிகேஷன் செல்வராஜ் அச்சா பண்ண நீ கேளு. செல்வராஜ் நீங்க யாருமே தெரியாது. இவ்வளவு அழகா கேமரா இருக்கு. திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட புகாரில் பெண் பேராசிரியையை பாதிக்கப்பட்டவர்களே சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டுவை சேர்ந்தவர் செல்வராஜ் அரசு பேருந்தில் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பழைய வத்தலகுண்டுவை சேர்ந்த தனபால் என்பவரிடம் அவரது மனைவி ராஜேஸ்வரிக்கு திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய தனபால் இடைத்தரகர் செல்வராஜுடன் சென்று திண்டுக்கல் MVM அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் சியாமளா தேவியை அணுகியுள்ளார். பேராசிரியர் சியாமளா தேவி லேப் டெக்னீஷியன் பணிக்கு 5 லட்சம் ரூபாய் என்றும் கிளர்க் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு 3 லட்சம் ரூபாய் எனவும் கூறியுள்ளார். வேலைக்கு கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் ஜெராக்ஸ் மற்றும் முன்பணமாக ஆளை பொறுத்து 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வசூலித்தார் என்பது புகார். செல்வராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் ராஜேஸ்வரி, காயத்ரி, நந்தினி, மாலினி, ரேவதி, செல்வராணி, லிங்கேஸ்வரன் என 7 பேரிடம் அரசு கல்லூரி பணிக்காக 28 லட்சம் ரூபாய் முன்பணமாக வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ராஜேஸ்வரி, நந்தினி, காயத்ரி ஆகியோரை கடந்த 2023 பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தான் பணிபுரியும் அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு அழைத்து போலியாக நேர்காணலை சியாமளாதேவியே நடத்தி நாடகமாடியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் லிங்கேஸ்வரனுக்கு சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நேர்காணல் நடக்க உள்ளதாக கூறி அரசு முத்திரையுடன் கூடிய கடிதத்தை தயாரித்து அதில் போலியாக ஆணையர் கையெழுத்தையிட்டு அனுப்பியுள்ளார். பணம் வாங்கி 2 வருடமாகியும் இதுவரை யாருக்கும் அரசு கல்லூரியில் சியாமளா தேவி அரசு பணி வாங்கி கொடுக்கவில்லை. அதனால் சந்தேகமடைந்த பணம் கொடுத்தவர்கள் சியாமளா தேவியிடம் வேலைக்காக தாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கும் சரியான பதிலளிக்காமல் பணம் கொடுத்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் கூட காசு இல்ல. ஒரு 5000 கொடுங்க, ஒரு கால் வருவாரு. என்னதுமே முடியாதவங்க. எங்க வாழ்க்கையில ஏன் வந்து ஏன் சர்டிபிகேட் எதுக்கு நீ வெரிஃபிகேஷன் பண்ணி கேளு ஒரிஜினலா? ஏன் சர்டிபிகேட் ஒரிஜினலா எப்படி நீங்க வெரிஃபிகேஷன் செல்வராஜ் அச்சா பண்ண நீ கேளு. செல்வராஜ் நீங்க யாருமே தெரியாது. இவ்வளவு அழகா இருக்கியா? இவ்வளவு அழகா கேமரா இருக்கு. மேலும் வெளிநபர்கள் மூலம் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் மற்றும் இடைத்தரகர் செல்வராஜ் ஆகியோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். அதில் அரசு கலைக்கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சியாமளா தேவி மீது குற்றம் சாட்டி இருந்தனர். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே என்னை மிரட்டுறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் பணம் வந்து அமைதியான முறையில் தான் நான் கேட்க போயிருந்தேன். என்னை வந்து அடிக்கிறாங்க. அவங்க அடித்து வெளியே பிடிச்சி தள்ளிட்டு என்னை தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டு தான் நான் டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமே என்னை மிரட்டுறாங்க. நீ ஏன் வந்து கொடுக்குற, நீ எப்படி பணம் வாங்கிடுற, நீ எப்படி இருக்கிறன்னு நான் பார்க்குறேன், நீ பணமே வாங்க முடியாது என்கிட்ட இருந்து, நீ எங்கே வேணாலும் போ, நீ என்ன ப்ரூஃப் காமிச்சாலும் உன்னை கோர்ட்டில் வந்து உன்னையும் தூக்கி தான் ஜெயிலில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்னை வந்து ரொம்ப அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்து என்னை மிரட்டுறாங்க. அந்த புகாரின் பேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சியாமளா தேவிக்கு 3 முறை சம்மன் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி, அவரது கணவர் தனபால், இடைத்தரகர் செல்வராஜ், காயத்ரி உட்பட ஏராளமானோர் நேற்று சீலப்பாடியில் உள்ள சியாமளா தேவியின் வீட்டிற்கு நேரில் சென்றனர். அப்போது அவர்களுக்கும் சியாமளா தேவிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பணத்தை திருப்பி கேட்டவர்களை சியாமளா தேவி அடித்ததாக கூறப்படுகிறது.
வீடியோ எடுக்கறீங்க. எதுக்கு வீடியோ எடுக்கறீங்க? எடுக்கதான் செய்வாரு. எதுக்கு இப்ப வீடியோ எடுக்கறீங்க? கதை பூட்டி வச்சுட்டு வீடியோ எடுக்கறீங்களா? மேடம் சொல்றா கதை பூட்டி வச்சுட்டு வீடியோ எடுங்க, கேமரா எடுங்க, எல்லாமே எடுங்க. எடுப்போம். எடுங்கன்ற யாரு? 2 லட்சம் நான் கொடுத்துருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டு யூனிவர்சிட்டி கிளர்க்குன்னு சொல்லி வேலைன்னு சொல்லி எங்கிட்ட அமௌண்ட் வாங்கினாங்க. ஒரு பர்சனல் நம்பர்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி வேறு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஸோ நம்ம அதை நம்பி வந்துட்டு காசு கொடுத்துருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ கால் லெட்டர்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த காப்பி வந்து இங்கே இருக்குது பார்த்துங்க. இந்த காப்பியை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணோன்னா, அதுக்கப்புறம் நான் ஒரு 3 லட்ச ரூபா நான் பே பண்ணேன். நான் என்னோட மொத்தம் வந்து நான் 5 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு எல்லாமே நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன். இதையடுத்து ஷியாமளா தேவியை பாதிக்கப்பட்டவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு இழுத்துச் சென்று ஒப்படைத்தனர். அவரிடம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றும் தானும் இடைத்தரகர் போல் செயல்பட்டதாக ஷியாமளா தேவி போலீசாரிடம் கூறினார். ஆனால் அவர் இதேபோல் பலரிடமும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்துவிட்டு நாடகமாடுவதாக கூறப்படுகிறது. அது குறித்து போலீஸ் நடத்தும் விசாரணைக்கு பிறகே முழு விவரமும் தெரிய வரும். இந்த விவகாரம் தொடர்பாக பேராசிரியர் ஷியாமளா தேவியிடம் விளக்கம் கேட்டபோது தனக்கும் இச்சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றும் தானும் இடைத்தரகர் போல் மட்டுமே செயல்பட்டதாக கூறினார். செல்வராஜ் அக்கௌண்ட்ல வந்துட்டு அக்கௌண்ட் வந்திருக்கு சார். சரிங்க. செல்வராஜ் அக்கௌண்ட்ல வந்து போட்டு விட்ட பணமே வந்து பேர்வாதம் வந்து என்கிட்ட வந்திருக்கு. பேர்வாதம் அவர்கிட்ட தான் இருக்குது. இவங்க டிசிபில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விட்டு அவங்க என்ன சொன்னாங்க வந்து நீங்க வந்து மீடியேட்டர் பணம் போடாதீங்க. இல்லைங்க, இப்ப வந்து என்ன செல்வராஜே வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நானே வந்து 28 லட்சம் ரூபா நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். நானு என் ஒய்ஃபுக்கும் சேர்த்துதான் நான் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். அவங்க ஒய்ஃபுக்கு சேர்த்துதான் அவங்க ஒய்ஃபுக்கு எங்கிட்ட பணமே கொடுக்கல சார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பாய்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அன்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பாய்கிட்ட பணம் கொடுத்துருக்காரு. என்கிட்ட எல்லாம் கொடுக்கவே கிடையாது சார் அவரு. ஆமா, அந்த பாய் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டு வந்து ஓடிட்டாப்ல. நானா நிக்கிறேன் பேசுறேன் வந்து. சரிங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க. நாமளே புதுக்கோட்டையில அந்த பாய்க்கு வந்து போன வாரம் ரிமாண்டு. இப்ப நான் வாங்கினேன்னு வந்து ஒத்துக்கிறேன், கட்டுறேன் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு வந்து ஜென்ஸ் வந்து நான் வாங்கலன்னு சொல்றப்ப வந்து என்ன பண்ண முடியும்? செல்வராஜ் அவங்க வீட்டுக்கார அவங்க எங்கிட்ட பணமே கொடுக்கல சார். மற்ற வந்து டிசிபில கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து பார்ட்டிகிட்ட வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா திரும்ப செல்வராஜையும் வந்து பணம் போட்டு விட்டுட்டு கடைசியில வந்து அவர் வந்து அந்த பணத்தையும் வந்து பார்ட்டிகிட்ட கொடுக்கலன்னா திரும்ப அதை நான் என்ன கட்ட முடியாது. அதனால இது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் சார். அரசு கல்லூரியில் வேலை வாங்கித் தருவதாக முன்பணம் வசூலித்து மோசடி செய்த புகாரில் குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாத பெண் பேராசிரியையை பாதிக்கப்பட்டவர்களே சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. எதுக்கு வீடியோ எடுக்கறீங்க? எடுக்கதான் செய்வாரு. எதுக்கு இப்ப வீடியோ எடுக்கறீங்க? கதை பூட்டி வச்சுட்டு வீடியோ எடுக்கறீங்களா? மேடம் சொல்றா கதை பூட்டி வச்சுட்டு வீடியோ எடுங்க, கேமரா எடுங்க, எல்லாமே எடுங்க. எடுப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.